Hello students, 11th standard first midterm exams கானது French subject கான ஒரு important question paper பார்த்துட்டு இருக்கீங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மார்க்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. இது ஒரு உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர், வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்க கொஷின்ஸில் மேக்ஸிமம் வரும், ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். 45 மார்க்ஸ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 4 கொடுத்துட்டு அதுலேருந்து 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து 4 மார்க்ஸ்க்கு. அதுக்கடுத்தது வந்து ஒரு 4 மார்க் கொஷின்ஸ், அதுக்கு ஒரு இந்த தேர்ட் சப்டிவிஷனில் 12th கொஷினுக்கு ஒரு 4 மார்க்ஸு, 13th கொஷினுக்கு ஒரு 4 மார்க்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து 4 மார்க்ஸு. நெக்ஸ்ட் 4th ரோமல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸு, 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க 8 மார்க்ஸுக்கு. ஸோ 15, 16, 17, 18 இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. 5th ரோமல் லெட்டரில் 4 மார்க் கொஷின்ஸ், 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மார்க்ஸ், டோட்டலாக 8 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 21 இது வந்து உங்களுக்கு 6 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. ஸோ 19, 20, 21 இங்கே 3 கொடுத்துட்டு அதிலிருந்து 2 எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 4 மார்க்ஸ்க்கு. அதுக்கடுத்து 6th ரோமல் லெட்டரில் 6 மார்க்ஸு, ஏஆர்பி கொடுத்துருக்காங்க. ஸோ எனி 1 எழுதுனா 6 மார்க் கொஷின். அதுக்கடுத்து 7th ரோமல் லெட்டரில் 1 வேர்ட்ஸ் எல்லாமே 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 4 மார்க்ஸு. ஃப்ரெஞ்சு வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, குழந்தைங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இதில் இருக்கிறத படிங்க. 100% வரலனாலும் ஒரு 80% வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படியே சேமாக வரும் நம்பி போகக்கூடாது. இதில் இருக்கிறத படிச்சுக்கோங்க முதல்ல, அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸை படிக்க பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.